வணக்கம். இன்றைக்கி ரேக்ஸ் கிச்சனில் ஹெல்தியான 6 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து உங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே வந்து டேஸ்டியாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ என்னென்ன ரெசிபியெல்லாம் பார்க்கலாங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கையும் கொண்டக்கடலையும் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்தியான கட்லெட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வந்துருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துட்டு ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு இதை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இஞ்சும் பூண்டு நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்து வந்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பை சேர்த்து வதக்கிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உப்பை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு அதிக நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து வெங்காயம் வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து வதக்கிக்குவோம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூளை வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் சேர்த்து நம்ம வந்து இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லிப்பொடி இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்குவோம். உங்களுக்கு லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வந்து எண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க. நான் இது கூட வந்து இட்டாலியன் சீசனிங் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கரம் மசாலாவை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஃப்ளேவரும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு நான் வந்து உருளைக்கிழங்கையும் கொண்டக்கடலையும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மத்து வச்சோ இல்லை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து பல்ஸ் மோடில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கொண்டக்கடலை வந்து ஈஸியாக நுணுங்கி வந்துடும். இப்போ நல்லா வந்து மசிச்சு எடுத்து சிக் பீஸையும் பொட்டேட்டோவும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்குவோம். மசாலா கூட நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸா நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ரவுண்டாக வேணாலும் சேர்த்து இது பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஸ்கொயர் மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம உங்கள் குழந்தைங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த டிசைனில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை நம்ம தவாவில் போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இந்த கட்லெட்டை நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு வேணாலும் பொரிச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம தோசைக்கல்லையும் இதை வந்து செய்யலாம். இல்லை இந்த மாதிரி டவாலையும் நீங்கள் வந்து செய்யுங்க. அதிக எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சமான எண்ணெயில் நல்லாவே நமக்கு வந்து டேஸ்ட்டாகவே நமக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்த பிறகு நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இதையும் நம்ம வந்து போட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இது கூட கொஞ்சம் அரிசி மாவே நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் அரிசி மாவு சேர்க்கலை அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக நமக்கு வந்து இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நம்ம அரிசி மாவு சேர்க்காமலும் நம்ம வந்து செய்யலாம். டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண கட்லெட் வந்து 2 பக்கமுமே வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது சாமை அரிசியையும் மாப்பிளச்சம்பா அரிசியையும் யூஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தியாக அடை செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம இன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு சாமை அரிசியை வந்து எடுத்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு மாப்பிளச்சம்பா அரிசி, 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சாமை மில்லட் சேர்க்குறப்ப நீங்கள் வந்து அதிக தடவை வாஷ் பண்ணால் தான் நல்லா வந்து நமக்கு வந்து க்ளீன் ஆகும். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். நீங்கள் நைட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து நைட்டு வந்து இதை ஊற வச்சுட்டு படுக்கிறேன். காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லாவே வந்து ஊறி வந்துருச்சு. இதை நம்ம வந்து கிரைண்டர்லேயோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம அரைக்கிறதுக்காக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட வந்து தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு நம்ம வந்து உடனே நம்ம இதை வந்து அடைகளாக வந்து ஊற்றிடலாம். இது கூட கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை நம்ம வந்து சேர்த்துக்குவோம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். 3 பல்லு பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து கலந்துட்டு பாதி வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக இருந்ததுனால பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயத்தை கூட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா அடை வந்து நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டாச்சு. நம்ம இந்த அடைக்கு வந்து கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக நம்ம இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறோம். இந்த தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நம்ம தேங்காய் துருவல் இல்லாமலும் நம்ம செய்யலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்பினாச் கீரை இது கூட சேர்த்துட்டு நம்ம எல்லா பொருளையும் நல்லா கலந்து விட்டுலாம்.
இப்போ எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பையும் நீங்கள் வந்து சேர்த்துட்டு உப்போட அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்லை காய வச்சுட்டு நம்ம தோசைகளாக வந்து ஊற்றி எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து அடையாக தட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அடைகளாகவும் இன்னும் கொஞ்சம் மாவை திக்காக வச்சுட்டு கையில் தண்ணியை தொட்டுட்டு நம்மள தோசைக்கல்லை நம்ம வந்து தட்டி எடுத்தோம்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் தோசை மாதிரி ஊற்றிட்டு இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ எண்ணெயை சேர்த்துருங்க. எப்போயுமே அடைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து செஞ்சால் தான் நல்லாவே நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெயை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா மூடியை போட்டு நான் வந்து ஒரு பக்கம் வேக வச்சுருவோம். நல்ல ஒரு பக்கம் வெந்த பிறகு மறுபக்கமும் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா குக்கான பிறகு எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ 2 பக்கமும் வெந்து சூப்பராக நமக்கு வந்து அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுவோம். 3வது நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் சீஸ் சப்பாத்தி நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி வந்து 2 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துக்கிறேன். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாவு வந்து சேர்த்துக்கோங்க. மாவுக்கு தகுந்த அளவு நம்ம வந்து உப்பை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பீட்ரூட்டை எடுத்து தோலை நீக்கிட்டு நான் நல்லா வந்து நைஸாக வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து மாவு கூட வந்து சேர்த்து கலந்துட்டு நல்லா நம்ம கையை வச்சுட்டு நீங்கள் நல்லா வந்து பீட்ரூட் கூட மாவு வந்து பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காமல் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேவைன்னா மட்டும் வந்து கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம சப்பாத்திகளாக தேய்ச்சி எடுத்துகிட்டு பிசைஞ்சு எடுத்த மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி சப்பாத்தியாக நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல்லை நல்லா காஞ்ச பிறகு இதை சேர்த்துட்டு நீங்கள் வந்து எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா பட்டர் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி ஒரு பக்கம் வெந்த பிறகு மறுபக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் தேவையோ அந்த அளவுக்கு சீஸை சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு தோசை கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சீஸ் வந்து நமக்கு வந்து மெல்ட் ஆயிரும். 2 பக்கமும் நம்ம வந்து திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 4வதாக பார்க்க போகிறது நம்ம கருப்பு கவுனி அரிசி இடியாப்பம் செய்ய போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி மாவு வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து எந்த கரெக்டான மெஷர்மெண்ட்லாம் இல்லை. மாவை சேர்த்துட்டு உப்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ உப்போட அளவையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நல்லா உங்களுக்கு வந்து இடியப்பம் செய்கிறீங்க, இடியப்பம் வந்து நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அடுப்பில் வந்து தண்ணியை வச்சு கொதிக்க வச்சுருங்க. நல்லா தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்தால் தான் அந்த தண்ணியை சேர்த்து நம்ம பிசைகிறப்ப தான் இடியப்பம் நமக்கு வந்து சாஃப்டாக பிழிகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப கொதிச்சு தண்ணிங்கிறதுனால கையை ஃபஸ்ட்டு நம்ம வச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சோ இல்லை வந்து ஸ்பூனை வச்சோ நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். எப்பயுமே இடியப்பம் பிசைகிறப்ப தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா அதிகமாக ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து சேர்க்குறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக சூடு வந்து ஆறி வந்து கை பொறுக்கிற பக்குவத்தில் நீங்கள் வந்து நல்லா கையை வச்சு இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இடியப்ப உரல் இருந்துச்சுனாலும் வந்து இல்லை முறுக்கு உரல்லையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இடியப்ப அச்சை போட்டு நம்ம வந்து இடியப்பமாக வந்து பிழிஞ்சு வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடியப்ப தட்டுலையும் நான் வந்து பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்துலேயும் நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லையா, இதுலேயும் வந்து சின்ன சின்ன பீஸாகவும் நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துட்டோம். இதை நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்குறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துலேயே நல்லா நமக்கு வந்து சாஃப்டாக வெந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இடியப்பமும் சாஃப்டாக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுவோம். இப்போ சூப்பராக கருப்பு கவுனி அரிசி இடியாப்பம் வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. 5வது நம்ம பார்க்க போகிறது மாப்பிளச்சம்பா இட்லி வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மாப்பிளச்சம்பாவை நம்ம வந்து எடுத்துக்கலாம். எந்த கப்பால் நீங்கள் அரிசியை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு நம்ம வந்து வெள்ளை உளுந்தோ இல்லை கருப்பு உளுந்தோ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெந்தயம் வேணான்னா வெந்தயத்தை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுக்கும். ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். ஊறி வந்த பிறகு இதை நம்ம வந்து கிரைண்டரில் சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவு பக்குவத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து அரைக்கிறப்பவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வெள்ளை அவலோ இல்லை ப்ரௌன் அவல் எது இருந்துச்சுனாலும் வந்து நீங்கள் வந்து சேர்த்து ஊற வச்சு அரைச்சிங்க அப்படின்னா இட்லி நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை நீங்கள் அரைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் ஊற வச்சா போதும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்து செய்கிறதுனால இட்லி நம்ம வந்து அரிசியையும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்தே நம்ம ஊற வச்சு அரைச்சாச்சு. நீங்கள் நிறைய செய்கிறீங்க
அப்படின்னா அரிசியையும் உளுந்தையும் தனித்தனியாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த மாவு கூட நம்ம வந்து உப்பை சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து கரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா புளிச்சு வந்துடும். இந்த மாதிரி புளிச்சு வந்த பிறகு வந்து மாவு வந்து நல்லா சூப்பராக புளிச்சு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து இட்லியாக ஊற்றி நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அவல் சேர்த்து அரைக்கிறப்ப இட்லி நமக்கு வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக நமக்கு வந்து கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஹெல்த்தியான மாப்பிளை சம்பா இட்லி வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரு கட்லெட் தான். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கட்லெட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டான பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்காக அடுப்பில் வந்து தவா வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். வெண்ணெய் வந்து சூடாகி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்து ஜீரகம் வந்து பொரிஞ்சு வரட்டும். பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கிக்குவோம். வெங்காயம் வதங்கி வர்றப்ப நான் இன்றைக்கி ஜிஞ்சர் பவுடரும் கார்லிக் பவுடரும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 2 கேரட்டு, ஒரு பீட்ரூட் இதை வந்து துருவி வந்து பொடியாக நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம வந்து சேர்த்து வந்து வதக்கிக்குவோம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பசலைக்கீரை, ஸ்பினாச் வந்து பேபி ஸ்பினாச் நான் வந்து எடுத்துருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பையும் நீங்கள் வந்து சேர்த்து வந்து வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பை சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி கொண்டைக்கடலையும் சக்கரவள்ளி கிழங்கையும் வந்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா நம்ம வந்து மசிச்சு வந்து எடுத்துக்குவோம். இப்போ கேரட், பீட்ரூட், கீரை எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு 1/2 கப் அளவுக்கு வந்து பன்னீரை வந்து துருவி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் பன்னீரை சேர்த்த உடனே வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சூட்லேயே வந்து பன்னீர் வந்து நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடும். இது கூட வேக வச்ச கொண்டைக்கடலையை நான் வந்து மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை மட்டும் பல்ஸ் மோடில் திருப்பினீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா கொரகொரப்பாக நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிகிட்டே நம்ம இதில் சேர்த்து கலந்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி இது கூட சேர்த்து எல்லா பொருளையும் நல்லா வந்து கையை வச்சு நீங்கள் வந்து பிசைஞ்சு நல்லா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. திக்காக ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை எல்லா பொருளையும் கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவை நம்ம சேர்த்து செய்கிறப்ப நம்ம செய்கிற கட்லெட் வந்து நல்லா நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் அரிசி மாவு வந்து சேர்க்குறோம். அரிசி மாவு இல்லாமலும் இந்த கட்லெட் வந்து செய்யலாம், நல்லாயிருக்கும். ஆனால் சாஃப்டாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து டவாவை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் வந்து சூடாகி வந்த பிறகு உங்களுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக வச்சு இந்த மாதிரி போட்டு 2 பக்கமும் வந்து திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது குக் ஆகிறதுக்கு அதிகபட்சம் நமக்கு வந்து 10 நிமிஷம் தான் எடுக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லா பொருளையும் வந்து நம்ம வேக வச்சு நம்ம வந்து வதக்கி நம்ம சேர்க்கறதுனால இது அதிக நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 5 நிமிஷம் நம்ம சேர்த்துட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் நம்ம வந்து பரட்டி போட்டு 2 பக்கமும் வந்து வேக வச்சு நீங்கள் 10 நிமிஷத்தில் டோட்டலாக 10 நிமிஷத்தில் நம்ம இதை வந்து செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமும் வெந்த பிறகு எடுத்து பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிடுவோம். இப்போ சூப்பராக கேரட், பீட்ரூட், பன்னீர், சிக் பீஸு, ஸ்வீட் பொட்டேட்டோலாம் சேர்த்து செஞ்ச கட்லெட் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸும் கொடுக்கலாம். இது கூட நம்ம வந்து மயோனைஸ், கெச்சப்லாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.